ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நடுவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான டெய்லி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம டே 147 இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். என்ன இருக்குது? ஏ இஸ் ஈக்குவல் டு 7 - 4√3 எனில் a + 1/a மதிப்பு கண்டுபிடிக்கணும்னு கேட்டிருக்கேன். கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து இருக்குங்க. இஃப் a இஸ் ஈக்குவல் டு 7 - 4√3 then find the value of a + 1/a அதனுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஜென்ரலாக இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கும்போது நம்ம ரெண்டு விதமான மெத்தட் சால்வ் பண்ணலாம். ரெண்டு விதமான மெத்தட் சால்வ் பண்ணும்போது சில நேரங்களில் ஆன்சர் வந்துடும், சில நேரங்களில் ஆன்சர் வராமல் போகும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக என்ன பண்ணுறேன்னா ஏ என்ன கொடுத்துறாங்க, 7 - 4√3 இருக்குது, ப்ளஸ் இது ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம், ப்ளஸ்ஸு 1/a. சரிங்களா? 1/aனா இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான். சரிங்களா? ரெசிப்ரோக்கல்னாவே இது மைனஸ்னால் அங்கே என்ன ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ 7 + 4√3 இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும். அப்போ ரெண்டு என்ன பண்ண ஆட் பண்ணோம். ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4√3 இந்த -4√3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 7 + 7 வந்து எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 14 கிடைக்கும். சரிங்களா? இது ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன்லேயும் இருக்குது. ஓகே, ஆன்சர் நம்ம டிக் பண்ணிடலான்னு ஒரு வேளை வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கொடுக்காமல் இருந்தால் வேறு மெத்தட் சால்வ் பண்ணணும். சரிங்களா? சார் நீங்கள் ஆல்ரெடி ரெசிப்ரோக்கல் சொன்னீங்க சார், ஆன்சர் போட்டால் வரல சார், ஆன்சர் ஆப்ஷனே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பீங்க சில நேரங்களில். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த ஏவோட வேல்யூஸ் அப்படியே எழுதிட்டு 7 - 4√3 ப்ளஸ் 1/a ஆன்சர் இருக்குது 7 - 4√3. இதை வந்து என்ன பண்ணணும், ரேஷனலைஸ் டினாமினேட்டர் பண்ணணும். அப்போ 7 + 4√3 டிவைட் பை 7 + 4√3. இந்த மெத்தட் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ ஆன்சர் சேமாக தான் வரும். ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இது ரெண்டும் சேமாக வரும். சில நேரங்களில் வந்து ஆன்சர் வந்து வேரியன்ஸ் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஜென்ரலாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோடனே இந்த மாதிரி மெத்தட் போட்டு பாருங்கள். ஆன்சர் வந்துடுச்சுன்னா ஸோ டிக் பண்ணிட்டு போயிடுங்க. வராத பட்சத்தில் நீங்கள் ஆன்சர் வந்து ரேஷனலைஸ் டினாமினேட்டர் இல்லை நியூமரேட்டர் அந்த மெத்தட் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கான உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸும் பார்க்கலாம், என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இது பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? a is equal to √3 + 1 divided by √3 - 1, b is equal to √3 - 1. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாப் ஆகிருக்கணும் இந்த ரூட். சரிங்களா? ஸோ ஃபுல்லாக போட்டிருக்கேன், சாரி டைப் பண்ண மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். √3 - 1 தனியாக இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அப்புறமா டிவைடில் எனக்கு √3 + 1 எனில் a² + b² மதிப்பு காண்புன்னு கேட்டிருக்கேன். கொஸ்டின்ஸ் பார்த்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குன்னா இஃப் a is equal to √3 + 1 divided by √3 - 1, b is equal to √3 - 1. சரிங்களா? இங்கேயும் அதே தான். எனக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் இது டைப் பண்ணி இது பேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதனால் அதே எரர் வந்துட்டு. சரிங்களா? √3 - 1 divided by √3 + 1. தென் த வேல்யூ ஆஃப் a² + b² மதிப்பு வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் உங்களுக்கு 14 வரும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த கொஸ்டினுக்கும் என்ன சால்வ் பண்ணோம், 14 தான் வந்திருக்கு. இதுவும் கொஸ்டின் 14 தான். சரிங்களா? ஸோ எத்தனை பேர் வந்து ஆன்சர் கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இன்னும் பார்த்துட்டீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.